La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li. எல்லோருக்கும் வணக்கம். AA CCC ஆல் இண்டியா ஆயுஷ் சென்ட்ரல் கவுன்சிலிங் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய டைம் கேட்டிருக்கீங்க. ஸோ AA CCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 22லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1க்கான நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ஸோ ரிசல்ட் எப்போ, அண்ட் தென் காலேஜ் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ஷெடியூலுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கான கவுன்சிலிங் ஷெடியூலுமே வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AA CCC ஆயுஷ் கவுன்சிலிங் ஷெடியூலும் அண்ட் தென் வந்து ரவுண்ட் 1மே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் போய் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்களோ நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா நிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த காலேஜில் இருக்க எல்லா சீட்ஸுமே இந்த AA CCC மூலமாக மட்டும்தான் இவங்க வந்து ஃபில் பண்ணி எடுப்பாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தென் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தென் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் காலேஜஸ் அதெல்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த AAQ மூலமாக மட்டும்தான் இந்த AAQ சீட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா. ஸோ ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், ஸோ கவர்மெண்ட் காலேஜ்க்கு இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம், ஒரு அரௌண்ட் 50 சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்க சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதியில் இருக்க 5 கவர்மெண்ட் காலேஜில் இருக்க 50 சீட்ஸுமே ஸோ இதிலிருந்து தான் இவங்க வந்து சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு யோசிச்சிங்களோ தயவு செஞ்சு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ AA CCCயோட கவுன்சிலிங் ஷெடியூலுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்து ரவுண்ட் 1க்குரிய நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமோ இப்போ பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் எப்போ ரவுண்ட் 1க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செப்டம்பர் 1ஓட கடைசி. ஸோ கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா அடுத்ததை பார்க்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் மொத்தமாக வந்து 4 ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் தென் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டே ரவுண்ட் 2 வரைக்கும் நடத்திருப்பாங்க. ஸோ அப் டில் நவம்பர் வரைக்குமே கவுன்சிலிங் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஸோ 4 மந்த்ஸாக வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கவுன்சிலிங் ஷெடியூலும் அண்ட் தென் வந்து கவுன்சிலிங் டேட்ஸுமே வந்து எப்பப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை பற்றி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எப்போ வந்து டேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஸோ என்னென்ன டேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இவங்க வந்து டேட்ஸை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸோ வந்து இவங்க AA CCC அஃபிஷியல் வெப்சைட்டில் இவங்க வந்து அந்த டேட்ஸ் வந்து மாற்றுவாங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் AA CCC www.AA CCC அஃபிஷியல் வெப்சைட் UG கவுன்சிலிங் போனீங்கன்னா ஸோ அதில் சும்மா அந்த ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF மாதிரி ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே வந்து AA CCC அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னென்ன வெப்சைட் லிங்க்குள்ளே போய் பார்த்து ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் இனிமேல் வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கி நைட் இல்லாட்டி நாளைக்கு காலையில் இவங்க வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா பழைய வெப்சைட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து லிஸ்டட் கேண்டிடேட்ஸோடது தான் இருக்கே தவிர்த்து ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான லிஸ்டட் வந்து இவங்க வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த AA CCC ஆல் இண்டியா ஆயுஷ் சென்ட்ரல் கவுன்சிலிங்கை வந்து அட்டனே பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் தான் நார்த்தன் ஸ்டேட்ஸ் அண்ட் தென் கேரளா, ஆந்திரா இருக்க ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ AA CCC தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் சீட்ஸ்க்கு வந்து காம்படேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சொல்லுவோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இந்த வீடியோவில் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியும் அத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ AA CCC ஸோ நமக்கு இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை நாம் வந்து ஃபில் பண்ணணும்னாலும் ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹோமியோபதி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆயுர்வேதா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த காலேஜ்லலாம் நம்ம போய் ஜாயின் பண்ணணும், நம்ம போய் படிக்கணும் அப்படின்னு யோசித்தாலுமே ஸோ இது வந்து இந்த AA CCC கவுன்சிலிங் மட்டும்தான் நாம் வந்து போக முடியும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து ஆயுர்வேதாவில் ஒரு காலேஜ் தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் தென் ஹோமியோபதியில் ஒரு காலேஜ் வந்து இதில் இருக்குது, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அதர் ஸ்டேட்டில் நிறைய இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே போய் படிக்கலாம். ஸோ ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா ஸோ கேரளாவில் அண்ட் தென் வந்து ஆந்திரா அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும் ஆயுர்வேதா பார்த்திங்கன்னா கேரளாலலாம். ஸோ அங்கே இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ திருவேண்டத்தில் போய் படிக்கணும், கோழிக்கோடில் போய் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சாலுமே ஸோ அவங்க நல்லா வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து கெயின் ஆகிக்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மட்டும்தான் போன மட்டும் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர்த்து ஸோ அதர் ஸ்டேட்ஸ் மற்றபடி இந்த ஆல் இண்டியா ஏஐக்யூ மூலம் மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும் அதர் ஸ்டேட்ஸ்க்கு. இல்லாட்டி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா மேனேஜ்மெண்ட் கோட்டா போனால் ஒன்லி ப்ரைவேட் காலேஜஸில் அந்த மாதிரி போக மாதிரி இருக்கும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸில் போகலாம். ஸோ மற்றபடி கவர்மெண்ட் கோட்டா அவங்களும் சொல்லிட்டு அவங்க ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிட்டு வச்சுருப்பாங்களே. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மற்ற ஸ்டேட்லேயும் மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம வந்து காம்படிஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காம்படிஷன் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அந்த சாய்ஸில் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் என்னென்ன காலேஜஸ் வந்து இந்த 2025 பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ வந்து ஏஐக்யூக்கு இந்த AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ சித்தால மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது, ஆயுர்வேதில் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது, ஹோமியோபதியில் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது, ஸோ இந்தியாவில் எத்தனை இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி அதை பற்றி தனி வீடியோவாக நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த AACCC கவுன்சிலிங் இருக்குது. அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஸோ அந்தந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இப்போ இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி நம்ம போட்டோம்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குவாங்க, ஃபஸ்ட் இயர்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, செகண்ட் இயர்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்க, தேர்ட் இயர்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்க சொல்லிட்டு ஸோ மொத்தமாக அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸே நம்ம வந்து ஒரு இதில் வந்து பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்த்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதைப்படி தான் நம்ம வந்து இருக்கிறோம். இல்லை ப்ரோ நான் தமிழ்நாட்டில் இருக்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை நான் எடுத்துக்கிற ஆசைப்பட்றேன் அப்படின்னு யோசிச்சாலுமே நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி. ஸோ சித்தாவில் மொத்தம் 2 காலேஜ் இருக்குது, ஆயுர்வேதாவில் மொத்தம் 1 காலேஜ் இருக்குது, ஹோமியோபதியில் 1 காலேஜ் இருக்குது, அந்த யுனானிக்கு 1 காலேஜ் இருக்குது. மொத்தமாக 5 காலேஜ். 5 காலேஜில் டோட்டலாக வந்து 50 சீட்ஸு. அந்த 50 சீட்ஸில் வந்து ஓசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ அதை பிரித்து அதில் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இன்னும் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போடலை. 1 or 2 days வந்து வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து போடல. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து செப்டம்பர் 1க்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபுல்லாக பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, அந்த என்னென்ன ப்ராசஸில் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறது, ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் போய் சேரணும்னா எவ்வளோ பேமெண்ட், அதே நேஷனல் இன்ஸ்டியூஷனில் போய் சேரணும்னா எவ்வளோ பேமெண்ட், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பேமெண்ட் ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து எய்டட் காலேஜஸ் போய் சேரனாலும் எய்டட் வந்து பண்ணுங்கள். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் போய் சேர்னால டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்குரிய ஃபீஸை வந்து பே பண்ணுங்கள். ஸோ அது எல்லாமே செப்டம்பர் 1க்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ செப்டம்பர் 1 2 PM மதியம் 2 மணிக்குள்ளே இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 22லேருந்து செப்டம்பர் 1 ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு 11 days வரைக்கும் டைம் வந்து இருக்குது. அந்த 11 daysல நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலம் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் இட் கைஸ். பை பை.